ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கொடைவோ. அண்ட் இந்த எபிசோடில் வந்து நம்ம 2 ஜாவா கொஷின் பார்க்க போகிறோம். போன வீடியோலையும் 2 கொஷின் பார்த்துருந்தோம். ரெண்டுமே வந்து நெஸ்டட் லூப் ரிலேட்டடாக இருந்துச்சு. அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு நெஸ்டட் லூப், ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆன்சர் மோஸ்ட்லி அந்த ஸ்ட்ரிங் மாதிரியான ஆன்சராக வர்ற மாதிரியான ஒரு கொஷின் தான் எடுத்திருக்கேன். இதுவுமே ஜோஹோ ரவுண்ட் ஒன்ல கேட்ட கொஷின் தான். நான் அது எல்லா வீடியோ சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் அட் திஸ் பாயிண்ட். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷன்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஆர்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதில் ஏபிசிடிஇஎஃப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடிஇஎஃப். ஓகேவா? 6 கேரக்டர் வந்து இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது. அது வந்து என்னென்னா ரிசல்ட்டு அப்படிங்கிற பேரில் இருக்குது, ஆர்இஎஸ். அது வந்து இப்போதைக்கு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. சரியா? இப்போ ஒரு நெஸ்டட் லூப் வச்சுருக்காங்க. இந்த நெஸ்டட் லூப்பில் அவுட்டர் லூப், அதாவது ஐ லூப் பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி ஐ லெஸ் தென் லென்த் வரைக்கும் போகுது. இங்கே லென்த் பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 0 to 5 வரைக்கும் போகும். ஒரு இன்க்ளூசிவான ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி போகுது. இதே மாதிரி ஜே லூப் பார்த்தீங்கன்னா ஜே 0ல் ஸ்டார்ட் பண்ணுது, பட் ஐயோட முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ அப்போ ஜே லூப் எப்படி போகும் அப்படின்னா, ஐ வந்து 0வாக இருக்கிறப்ப ஜே லூப் வந்து 0 மட்டும் போகும். ஐ வந்து 1ஆக இருக்கிறப்ப ஜே லூப் 0,1 அப்படின்னு போகும். அதுக்கப்புறம் 0,1,2 அப்படின்னு சொல்லி போகும். அந்த மாதிரி ஐயோட வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நீங்கள் இப்போ ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங் மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபைன். நம்ம ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் உள்ள இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசல்ட்டில் ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஜேயை வந்து ஆட் பண்ணிகிட்டே வராங்க. அந்த ஒரு ஸ்ட்ரிங் பில்டரில் எப்படி நம்ம ஆட் பண்ணுவோமோ அது மாதிரி கன்கார்டினேட் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் வந்து இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஐயோட வேல்யூ 0. அப்போ ஜேயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஜேயோட வேல்யூ 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு 0ல் ஃபர்ஸ்ட் இங்கே ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்ணுறோன்னா, ரிசல்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஜே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிறதுனா என்னது? ஏ. ஸோ இந்த ஏ மட்டும் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஜே வந்து ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகுது, பட் ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதனால வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஆகுது. ஐ ஈக்குவல் டு 1 ஆகுறப்ப ஜே மறுபடியும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், பிகாஸ் ஜேக்கு வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஜே ஈக்குவல் டு 0 ஸ்டார்ட் ஆகுறப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கில் திரும்பியும் வந்து நம்ம 0th இண்டெக்ஸில் இருக்கிறதே ஆட் பண்ணுறோம். ஸோ ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஆகுது. ஸ்டில் கண்டிஷன் இஸ் ட்ரூ, பிகாஸ் ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐங்கிறப்ப இன்னும் ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ அப்போ திரும்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். ஸோ ஏஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இப்போ ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி ஜே ஈக்குவல் டு 2 ஆயிடுச்சுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். இன்னர் லூப் விட்டு வெளியே வந்துடும், பிகாஸ் 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம ஜே இஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம். ஜே இஸ் ஈக்குவல் டு 0னா என்ன? ஏ ஆட் ஆகணும். ஆல்ரெடி இருக்கிற ஏஏபியோட இன்னொரு ஏ ஆட் ஆகுது. அப்புறம் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 வருது. ஜே ஈக்குவல் டு 1னா ஸ்டில் கண்டிஷன் வந்து ட்ரூவாக தானே இருக்க போகுது. ஸோ ஏஏபிஏன்னு ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற பியை திரும்ப ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஜே ஈக்குவல் டு 2. இப்போ வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணும். ஸோ ஏபி, அதுக்கப்புறம் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறதுனா சியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஜே திரும்ப 3ஆக மாறிச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் விட்டு வெளியே வந்துடும், பிகாஸ் ஐ இஸ் 2. இப்போ ஐயை நம்ம திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐ வந்து 3ஆக மாறிடுச்சு. ஓகே, ஸோ பேசிக்லி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போவீங்க. அதுதான் நடக்க போகுது. பரவாயில்ல, நான் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து திரும்ப ஜே இஸ் ஈக்குவல் டு 0 இருக்க போகுது. ஸோ நான் வந்து ஒரு தடவையும் திரும்ப எழுத விரும்பலை. ஸோ இங்கே ஃபைனலாக ஒரே ஒரு ரிசல்ட்டுன்னு எழுதி வச்சுட்டு அதில் நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த இதை ஆட் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் நான் ஃபுல் ஸ்ட்ரிங்கை திரும்ப எழுதிட்டு இருந்தேன்னா டைம் அதிகமாகிடும். ஸோ இப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஜே ஈக்குவல் டு 1 வருது, அப்பயும் ட்ரூவாக இருக்கும். ஸோ ஒரு பி ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஜே இஸ் ஈக்குவல் டு 2 வருது, அப்போ ஒரு சி ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஜே இஸ் ஈக்குவல் டு 3 வருது, அப்போ ஒரு
டி ஆட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களே வந்து போட்டுடலாம். இன்னும் ஐக்கு எத்தனை இட்ரேஷன் போகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து போட்டுடலாம். இப்போ ஐ வந்து 3 வரைக்கும் போட்டிருக்கோமா, இதுக்கப்புறம் என்ன ஐ இஸ் ஈக்குவல் டு 4 போகும், ஐ இஸ் ஈக்குவல் டு 5 போகும், இன்னும் 2 வாட்டி போகும். அப்போ இதே பேட்டர்னை அப்படியே நீங்கள் திரும்ப போட போகிறீங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இதில் என்ன வந்திருக்கு, ஏபிசிடின்னு வந்திருக்கு. ஸோ 0 1 2 3ன்னு போனதுனால ஏபிசிடின்னு வந்திருக்கு. அப்போ இந்த வாட்டி என்ன வரும், ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இட்ரேஷனில் ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஏபி ஏபிசி. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ ஏ மட்டும் ஒரு தனி இது, அப்புறம் ஏபி இருக்குது, அப்புறம் ஏபிசி ஒரு இது, அப்புறம் ஏபிசிடி இருக்குது, அப்புறம் ஏபிசிடிஇ ஒன்று, அதுக்கப்புறம் ஏபிசிடிஇஎஃப் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணியது ஹைலைட் பண்ணாது அப்படின்னு சொல்லி தனித்தனி டேர்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்க போகுது. இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ ரன் பண்ணால் அதுதான் வந்து ஆன்சராக வருது. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை இது ஆட் ஆகி முடிச்சதுக்கப்புறமும் வந்து இந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ரிசல்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஸ்பேஸ் விட்டு அதுவே வந்து தெளிவாக கொடுத்துருக்கும். ஓகே, வாட் இஸ் த ப்ராப்ளம்? ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுக்காம கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஏ, ஏபி, ஏபிசி, ஏபிசிடி, ஏபிசிடிஇ, ஏபிசிடிஎஃப் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அதுவும் ஒரு சிமிலரான கொஸ்டின் தான். பட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் இங்கேயுமே வந்து இனிஷியல் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ஜாவா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, எஸ்பி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர்னு. அது நம்ம மேட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு லூப் தான் இருக்குது, சிங்கிள் லூப் தான் இருக்குது. அண்ட் இந்த லூப் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி i லெஸ் தென் ஸ்ட்ரிங் லென்த் வரைக்கும் போகுது. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் லென்த் என்னது, ஸ்ட்ரிங் லென்த் இஸ் 4. i லெஸ் தென் ஸ்ட்ரிங் லென்த்னா 0 1 2 3ன்னு சொல்லிட்டு 4 இட்ரேஷன் தான் வந்து ரன் ஆக போகுது இந்த லூப்பு. இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, i+1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஸோ sb.stringbuilder.append of substring of 0, i+1 அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் i is equal to 0ங்கிற இட்ரேஷனில் இருக்கும். இதில் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, i+1னா என்ன, 1. ஸோ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, 1னா என்ன வரும் தெரியுமா, ஜே மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட்டில் இருக்க லிமிட்டுக்கு ஒரு கேரக்டர் முன்னாடி வரைக்கும் தான் கொடுக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் கொடுக்காது, 0th இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் வரைக்கும் தான் கொடுக்கும். ஸோ ஜே மட்டும் வருது. அதுக்கப்புறம் அடுத்த இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா i is equal to 1ன்னு மாறிடுச்சுல. ஸோ 1, 2 அப்படின்னு வரப்போகுது. பிகாஸ் 1, 2 கிடையாது. அடுத்த இட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0, 2 அப்படின்னு ஆக போகுது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து ஐயோட இட்ரேஷன் வந்து 1, ஐயோட வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரும், இதில் கொடுக்க போகிற அவுட்புட் வந்து ஜேஏ அப்படின்னு வரும். ஓகே, நான் இது ஒரு இட்ரேஷன்லையும் இண்டிவிஜுவலாக அது கொடுக்குறது தான் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிடுவோம், அப்பெண்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பெண்ட் பண்ணுறோம். பட் அதை நான் ஃபைனலாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் i is equal to 2 வருது. i is equal to 2 அப்படின்னா 0, 3 அப்படின்னு வரும். 0, 3னா இந்த இடத்துல ஜேஏவின்னு வரும். உங்களுக்கே பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட்டில். இங்கே வந்து 0, 4 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இங்கே ஜேஏவிஏ அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த 4 தான் வந்து ஒரு இட்ரேஷன்லையும் இண்டிவிஜுவலாக சப்ஸ்ட்ரிங்க்கு வர ரிசல்ட். இந்த சப்ஸ்ட்ரிங்க்கு வர ரிசல்ட் எல்லாத்தையும் அப்பெண்ட் பண்ணுறாங்க. அப்பெண்ட்னா என்னன்னா கடைசியில் போய் ஜாயின் பண்ணுறது. ஸோ ஆன்சர் எப்படி வரும்னா ஜேஏ, ஜேஏவி, ஜேஏவிஏ, இப்படி தான் வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? இது ஸ்பேஸ் இல்லாமல் ஃபைனலாக பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணி காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா ஜேஏ, ஜேஏவி, ஜேஏவிஏ, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் பற்றி உங்களுக்கு பெருசாக தெரியணும்னு கூட அவசியம் இல்லை இதை பண்ணுறதுக்கு. பட் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதில் எரர் வரும், அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் அவுட்புட் தான் வந்து போட்டிருப்போம், தப்பாக போட்டிருப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஜாவா கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சி கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் அடுத்த எபிசோடில் போடுறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வெப்சைட் மறக்காமல் போய் பாருங்கள், codeo.dev, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸாக கேட்டிருந்த மற்ற கொஸ்டின்ஸுமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போய் செக் பண்ணிப்பேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.